பாஜக மாநில தலைவர் பதவி மியூசிக்கல் சேர் போன்றது என விமர்சனம் செய்த அமைச்சர் சேகர்பாபுவிற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். கூடியவர்கள் தண்ணியை மூடி வைக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மாநகராட்சி சார்பாக வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்பட்டும் ப்ளீச்சிங் பவுடரும் மாநகராட்சி சார்பாக அந்த பகுதிகளெல்லாம் வழங்கப்பட்டாரு. எனக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்கு, ஆனா அவருக்கு 2.5 மாசம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது 2.5 ஆண்டுகளா அல்லது இன்னும் 2 மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்கின்ற ஓனர்கள் தான், அவரல்ல. அந்த பதவியை பொறுத்தளவில் இசை நாற்காலியை போன்றது. எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதேபோல் சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பிறகு ஏற்பட போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நயினார் என்ற நயினாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும். நயினாவை பொறுத்தளவில் அவரே விரும்பி பேசியிருக்கின்றார். நான் கால் செய்தால் கூட யாராவது நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் என்றால் நயினாவா பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கட்சிக்காரங்களே இன்னும் அவரை பற்றி புரிதல் இல்லாதப்போ அவர் எப்படி தமிழ்நாட்டை திராவிட மாடல் ஆட்சியிலிருந்து மீட்டெடுக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை. ஆகவே நிச்சயமாக அவர் நாற்காலி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக காலியாகும் என்று நிரந்தரம் இல்ல, மத்திய தலைமை முடிவு பண்றதா ஒரு மியூசிக் சேர் போன்ற பதவி தான் இப்ப அவர் இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு இப்ப காலையில சொல்லியிருக்காரு. அவர் இருக்குது திமுக கட்சியில் உள்ள பற்றி சொன்னால் பரவாயில்ல, எங்களுடைய கட்சியை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு நெருங்கிய நண்பர் கோயிலுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு தருவார். முதலமைச்சரே நயினார் நாகேந்திரன் கேட்டால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க. அந்த பிரச்சனை வேறு. அவர் இருக்குது திமுக. நான் சொல்கிறது என்ன சொன்னால், இந்த ஆட்சிக்கு 2.5 மாதம் தான் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே விளக்கம் சொன்னேன், இந்த ஆட்சிக்கு 2.5 மாதம் தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் இது பாஜக திமுக தவிர பாக்கி எந்த கூட்டணி அமைச்சர் தயாரிச்சிருக்காரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உருவாகும் போது மொழி பறக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. கூட்டணி வரதுக்கான மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அவருடைய கருத்தை சொல்லி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.